இன்னும் சற்று நேரத்துல. இப்ப இது தமிழுக்காக இந்த தெய்வங்கள் அவ்வளவு பண்ணியிருக்கு. சிவபெருமான் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, மதுரை சிவபெருமானுடைய பர்மனன்ட் அட்ரஸ் எதுன்னு கேட்டா நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா அவர் விரும்பி இருக்கிற இடம் மதுரைன்னு அவரே ஓன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. பதிமணி குடிசை மாட கூடல் பதிவு செய்திலவு பால்நிற வரிச்சிற கண்ணம் பயில்குளில் ஆலவாயில் மன்னிய சிவன்யா. நாலவாய்னா மதுரை. மதுரையில இருக்கிற சிவபெருமான் நான்ட்டு சிவனே எழுதி கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறாருன்னா அதுதான் அவர் மதுரை மீதும் தமிழ் மீதும் வைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஊர் மதுரை. சிறப்புக்குரிய தெய்வம் மீனாட்சி. பேசுற தெய்வம். நீங்க அவகிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவகிட்ட போய் வாய்விட்டெல்லாம் கேட்க வேணாம். அவ முன்னாடி போய் நின்னா போது உங்களுக்கு வேண்டியதை அவ அன்போடு நிகழ்த்தி கொடுத்து பண்ணி அமைதியா இருக்கும்படி கேட்டுக்கிறேன். தொடரலாமா? இந்த மதுரைங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரிய தலம். அந்த மீனாட்சி அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம், அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை பத்தி தான் நம்ம சிந்திக்க போறோம். அவ குமரகுருபரர் என்பவருக்காக செய்த ஒரு அற்புதம். அதுதான் நம்ம இன்னைக்கான ஒரு பாயிண்ட். இப்ப பார்க்கிற பொழுது குமரகுருபரரை பற்றி சொல்லணும்னா நம்ம நாட்டினுடைய ஒற்றுமையை பத்தி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். குமரகுருபரரே அதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றுதான். அவர் பிறந்தது தாமிரபரணி கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல. அவருக்கு முதல்ல முருகப்பெருமான் அருளால பேசத் தொடங்கி பாடத் தொடங்கியது திருச்செந்தூர் கடற்கரையில. அவருக்கு மீனாட்சி அம்மன் முத்துமாலை சாற்றியது வைகை கரையில. அவருக்கு தருமயாதீன குருமகா சன்னிதானங்களிடமிருந்து உபதேசம் கிடைத்தது காவிரி கரையில. அப்படி உபதேசம் வாங்கிட்டு போய் அவர் முதல்ல குமாரசுவாமி மடம் என்கிற ஒரு அற்புதமான திருமடத்தை தோற்றுவித்தது. அதுவும் எப்படி சாமானியமான தோற்றுவிக்கவில்லை. அந்த முகலாய மன்னனிடம் இந்துஸ்தானி மொழியில பேசி வாங்கினார். அதுவும் இந்துஸ்தானி மொழியில நாம கத்துக்கிற மொழியில இரவு உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதினார். சகலகலாவல்லி மாலை வெந்தாமரை கண்டி நிற்பதன் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது குலோசக மேலும் வழித்து உண்டான் உலங்க ஒளித்தாங்கிட்டாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள்கருக்கே சகலகலாவல்லி என்று தொடங்கி ஒரு 10 பாட்டு சகலகலாவல்லி மாலை பாடி ஒரே ராத்திரியில சகலகலாவல்லியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவருக்கு இந்துஸ்தானி மொழியை கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுத்து அடுத்த நாள் என்ன பண்ணாரு, இந்துஸ்தானி மொழியில பேச மட்டும் வரல, அவர் அப்படியே இந்துஸ்தானி மொழியில ஒரு சிங்கத்துல ஏறி வந்தாரு. அரசவைக்குள்ள சிங்கத்துல ஏறி ஒரு ஆள் வராது. அரசவையில இருக்க அமைச்சர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அரச சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க இவர் வரது சிங்காசனம் தான், ஆனா இது ஒரிஜினல் சிங்காசனம், அது டூப்ளிகேட் சிங்காசனம். அவங்க பார்த்து பயந்துட்டாங்க. பயந்து அவன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறேன்ட்டு கொடுத்து விட்டான். அப்படி ஒரு தமிழர் பெற்று ஒரு தமிழர் அங்க போய் அந்த மொழியில பேசி ஒரு நிலத்தை வாங்கி குமாரசாமியின் மடத்துக்கு அற்புதமா மடத்தை அவர் கங்கை கரையில தோற்றுவித்தார்னா, தாமிரபரணி கரையில தொடங்கி கங்கை கரை வரைக்கும் ஒரு மனிதன் வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்னா குமரகுருபர சுவாமிகள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துறவி. அவர் ஏன் அவ்வளவு சிறப்புனா, திருக்குறளுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு நீதிகளையும் அறங்களையும் அற்புதமாக சொல்ல ஒரு நூலே வரல 1000 வருஷம். அதன் பிறகு திருக்குறளுக்கு இணையாக திருக்குறளுக்கு ஒரு பையன் பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நூலாக நீதிநெறி விளக்கம் என்கிற ஒரு அற்புதமான நூலை வழங்கிய ஒருத்தர் குமரகுருபர சுவாமிகள். வள்ளுவருக்கு நிகரான ஒரு மேதைவர். அந்த பெருமான் இப்படி அவருக்கு முதல்ல அருள் கிடைக்குது. செந்தூராண்டமே திருச்செந்தூர்ல வர சும்மான ஆட்கொள்ளல. 5 வயசு வரைக்கும் அவர் பேசல. 5 வயது வரைக்கும் அவர் ஊமைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பேசல. அவருக்கு பேசுவதற்கான வேலை 5 வயது வரைக்கும் ஏற்படல. அவர் பேசாம இருந்தாரு. இந்த பெற்றோர்கள் அதை பார்த்து பயந்துட்டாங்க. அவருடைய பெற்றோர்கள் பயந்து சரி திருச்செந்தூருக்கு வந்து 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்போம். விரதம் இருந்து சண்முகநாதன் கருணை காட்டினா திரும்புவோம், இல்லைன்னா கடல்லையே விழுந்து உயிரை அவனுடைய இணையடிக்கே சமர்ப்பிப்போன்ட்டு நினைத்து அவர்கள் திருச்செந்தூருக்கு வந்து ஒரு மண்டல விரதம் இருந்து அந்த மண்டலத்தினுடைய கடைசி நாள்ல முருகன் கருணை காட்டுறான். ஒரு குழந்தையா வந்து ஒரு பூவை எடுத்துட்டு வந்து என்ன பண்றான், இந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை வருது. இந்த குழந்தை பேசும், அந்த குழந்தை பேசாது. இந்த பேசுற குழந்தை என்ன பண்ணுது, இது என்னதுன்னு கேக்குது. பெற்றோர்கள் பார்க்கிறாங்க, இது என்னதா, இந்த குழந்தை தான் பேசாது, இது இப்படி பதில் சொல்லணும்னு நினைத்த பொழுது அந்த குழந்தை பூன்னு சொன்னிச்சு. வாயிலிருந்து மலர்ந்தருளிய முதல் வார்த்தை மலர். பூன்னு சொன்னாரா, இந்த குழந்தை உடனே சொல்லுது. சரி பூன்னு சொல்லிட்டியே, சரி இந்த பூவை பாடு. அவர் அப்பா அதிர்ந்துட்டாரு. ஏன்னா அவர் ஒரு கவிராயர், அவர் ஒரு புலவர். பாடுறது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தெரியும்.
அவர் பார்க்கிறார், ஏன் 5 வயசு குழந்தை, அதுக்கு இலக்கணம் தெரியாது, தேமா புளிமா எதுவுமே தெரியாது, கருப்பண பூகுளம் எதுவும் தெரியாத குழந்தைய பாடுனா என்னத்த பாடுன்னு கேட்டா, பூமேவு செங்கமல புத்தேடும் பேரறிய ரேமேவு தெய்வ படமறையும் நாமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவீனிந்த போதமும் கடந்த நித்யானந்த போதமாய் தொடங்கி ஒரு 5 வயசு குழந்தை 122 கன்னிகள் வெண்பாவுல, வெண்பா பாடுறது வெண்பா புலவர்களுக்கு கூலின்னு சொல்லுவாங்க. வெண்பாவுல ஒரு 5 வயசு குழந்தை 122 கன்னிகள் கந்தர் களி வெண்பா பாடி திருச்செந்தூர் தரையில சண்முகநாதனை வழிபட்டு நிற்குது. அந்த குழந்தையுடைய பயணம் அப்பதான் தொடங்குது. தொடங்கி தலங்கள் தோறும் போகுது. சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க, இப்ப என்னப்பா அப்பா அம்மாவையே காணும், இந்த 5 வயசு குழந்தை அப்பா அம்மா விட்டுட்டு வந்துருச்சே நீங்க எல்லாம் கேட்கலாம், நினைக்கலாம். அதாவது நம்ம ஆன்மீகத்துக்கும் நம்முடைய லௌகீகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம இப்ப தூங்குற பொழுது கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? விசிறியை வீசிக்கிட்டே தூங்குவோம். விசிறியை வீசிக்கிட்டே தூங்குகிற பொழுது ஆழ்ந்து தூங்கிட்டா என்ன ஆகும்? நம்ம கையில அப்பவும் விசிறி வீசிக்கிட்டேவா இருக்கும், விசிறியை கீழே போட்டுருவோம். அது மாதிரிதான் நீங்க ஆன்மீகத்துல ஆழ்ந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே இந்த லௌகீகம் என்கிற விசிறியை நீங்க கீழே போட்டுருவீங்க. அப்படியே கீழே போடலன்னா உங்களுக்கு தூக்கம் சரியா வரல, நீங்க டாக்டரை போய் பார்க்கணும்னு அர்த்தம். படுத்துட்டா நிம்மதியா உறக்கம் வர வேண்டும். அந்த ஒரு வாழ்வு இன்றைக்கு பல பேருக்கு கிடைக்காமல் தடுமாறுகிறது. அப்ப இந்த குழந்தையும் அப்படிதான் உடனே அந்த பெற்றோர்கள் என்கிற லௌகீகத்திலிருந்து ஆன்மீகத்திற்கு வருகிறது. ஒரு சமய துறவியாக அது தலங்கள் தோறும் போய் பாடுகிறது. மதுரைக்கு வராரு குழந்தை, மீனாட்சி அம்மையை பார்க்கிறாரு. நமக்கெல்லாம் ஒரு பெண் மாதிரி தெய்வம் மாதிரி தெரிகிறா அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அவன் பிள்ளையாதான் தெரிகிறார். மீனாட்சியை பிள்ளையா பார்க்கிறாரு, பிள்ளை தமிழ் பாடுறாரு. இந்த பிள்ளை தமிழுக்கு என்ன சிறப்புனா, நீங்க மற்ற பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னு இருக்கு, பெருமாள் மேல பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் பாடி இருக்கிறாரு, இன்னும் நிறைய தெய்வங்கள் மேல, அதுலயும் குறிப்பா நம்ம முருகப்பெருமான் மேல பிள்ளை தமிழ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த பிள்ளை தமிழ்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பிள்ளை தமிழ்லாம் பெரியவர்கள் தெய்வத்தை பிள்ளையாக நினைத்து பாடிய பிள்ளை தமிழ். இந்த